Okay, this is Venkat for Venkatfin.com. Okay, இந்த எம்எஸ்எம்இ செக்டார், அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்கிட்ட கன்சல்ட்டிங்கே பண்ணது கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி கன்சல்ட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒருத்தர் கன்சல்ட்டிங் பண்ணார். திருப்பி அவர் எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. திருப்பி வந்து நான் கன்சல்ட்டிங் தான் பண்ணுவேன், வேறு ஏதோ யாட்டியாக தான் வாங்குவேன்னு சொல்லிட்டே இருந்தார். ஐயா, அங்கே பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டாலும் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன், வேற யார்ட்டையவே வாங்கிக்கோங்க, கன்சல்ட்டிங் தான் நீங்கள் என்கிட்ட பண்ணுறீங்க அப்படின்னு. தென் ஒன்லி அக்ரி டு இட். ஸோ பேசிக்கலி நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த எம்எஸ்எம்இ செக்டார் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இந்த மாதிரி என்டர்பிரனர்ஸ்க்கு உங்களுக்கு டைம் இல்லைங்க பேசிக்கலி. ஒன்று. ரெண்டாவது, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன நமக்கு வேல்யூ இருக்குமோ அதை கரெக்டான அந்த வேல்யூவை புரிஞ்சுட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இது புஷ் ப்ராடக்டாகவே இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே செல் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டிஸ்கஷன் பண்ணணுன்னா கன்சல்ட்டிங் பண்ணுங்கள். எனக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுறது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்ற கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எம்ப்ளாயியாக இருக்கவங்க தான். பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரொம்ப கம்மி தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய வேல்யூவாவது தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணி. அப்புறம் வாங்காது உங்கள் இஷ்டம். ஸோ அதுக்கு தான் போயிடுவோம். ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீ அப்படின்னு கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. நான் பாட்டு இந்த ஸ்லைடுக்கு வந்துட்டேன். நிறைய டிஸ்க்ளைமர் போட்டு விட்ருப்பேன். டிஸ்க்ளைமர்லாம் பார்த்தாச்சா? ஓகேவா? ஸோ பேசிக்கலி கீமேன் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தான் ஃபவுண்டராக இருக்கலாம், இல்லாட்டி சிஇஓவாக இருக்கலாம், ஆர் யூ ஹேவ் அ டிரெக்டர் இந்த கம்பெனி, சிஎஃப்ஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். இது வந்துட்டு ஒரு ஐடி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி எம்எஸ்எம்இ பிஸ்னஸாக இருக்கலாம். கீமேன் இன்சூரன்ஸ் என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான, உங்களோட கம்பெனியில் ஒரு முக்கியமான ரோலில் இருக்கிறாரு. அவர் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஹீ இஸ் நாட் தர்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கம்பெனியோடைய பிஸ்னஸ் டைரெக்டாக பாதிக்கப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள வந்துட்டு ஒரு இன்சூர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ உங்களுடைய கம்பெனியுடைய ரெவென்யூ, ஐடி ஃபைல் பண்ணுவீங்களா, அந்த டேட்டா, நிறைய டேட்டா கேட்பாங்க இதுக்கு. இது வந்து ரீட்டைல் ப்ராடக்ட் கிடையாது, இது வந்து பிஸ்னஸ் ப்ராடக்ட். அதனால நிறையா டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும் அதில். அதை பேஸ் பண்ணி கீமேன் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன நல்ல விஷயம்னா, உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, பார்ட்னருக்கு எடுத்துக்கலாம், ஃபவுண்டர் அவருக்கே கூட அவர் எடுத்துக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதோடைய பெனிஃபிட் வந்து கம்பெனிக்கு போகும், ஃபேமிலிக்கு போகாது, கம்பெனிக்கு போகும். ஒருவேளை அவர் 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆகி கம்பெனி விட்டு வெளியில் போனாங்கல்ல, அப்போ அந்த கம்பெனி எம்ப்ளாயர், அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த பெனிஃபிட் போட்டுன்னு எழுதி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கீமேன் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்கவங்க வந்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப குரூசியல்னா அதுக்கு கீமேன் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்னால், அதான் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்துட்டு ஆனுவல் இன்கம் அட்லீஸ்ட் 4.5 lakhs அது இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த எம்ப்ளாயீஸுக்கு. அப்போ நம்ம பண்ணலாம். கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும், 10th +2 மேலேயாவது இருக்கணும். டிப்ளமோ கூட ஓகே தான். கிராஜுவேட்டாக இருந்தால் வெல் அண்ட் குட். சரிங்களா, இது பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாயி இன்சூரன்ஸில் என்ன கிடைக்கும்னா, அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸை காமிச்சு அந்த செக்ஷன் 37(1) வந்துட்டு யூ கேன் ஷோ இட் அஸ் எ பிஸ்னஸ் எக்ஸ்பென்சன் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். கீமேன் இன்சூரன்ஸுக்கு அந்த டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்காது. பட் எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் எம்ப்ளாயிக்கு குரூப் டேர்ம் பிளான்லாம் அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸை காமிச்சு டேக்ஸ் டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் செக்ஷன் 37(1)ல். ஃபவுண்டராக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், டிரெக்டராக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி ஏதாவது லைபிலிட்டி இருக்கலாம், அதாவது லோன் வாங்கியிருக்கலாம். நிறைய பேட்டப் இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் இந்த 1 crore மேலே 5 crore, 10 crore, அப்புறம் 50 lakhs, 20 lakhs ஆனுவல் இன்கம். ஐடி ரிட்டனே நான் 15 lakh பண்ணுறேன், இல்லை 20 lakh பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் வெறும் 1 crore டேர்ம் பிளான் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வெறும் 1 crore டேர்ம் பிளான் வச்சுருக்காங்க. அது பத்தாது. அதை சொல்கிறது தான் இந்த வீடியோவை பண்ணுறேன் நான். டேர்ம் இன்சூரன்ஸ் நேற்று 2-3 பேர் கார்பரேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க 30 lakh ஆனுவல் இன்கம் மேலே வாங்கினாலே 5 கோடி ரூபா கவர் வேணுங்க உங்களுக்கு. உங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரெவென்யூ ஃபைல் பண்ணுறீங்க, 1 crore. அப்போ பார்த்துக்கோங்க, ஆனுவல் இன்கம் இன்டூ 25. அப்போ எவ்வளோ கோடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்களே பார்த்துக்குங்க. நிறைய பேர் 5 lakhs 6 lakhs பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு 1 crore எதுக்கு கொடுக்குறோம், ஆனுவல் இன்கம் இன்டூ 25, அப்ராக்சிமேட்டாக 1 crore தாண்டிடும் அவங்களுக்கு. ஏஜ் கம்மியாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் வந்து 30 வரைக்குமே பண்ணுவாங்க. நான் ஒரு நார்மலாக 20 lakh ஆனுவல் இன்கம் எம்ப்ளாயியாக இருந்தீங்க, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது 20 லட்சத்துக்குன்னா மினிமம் 4 crore எடுக்கணும். ஒரே டே 1 crore எடுத்துகிட்டு போதும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அது மேட்ச் பண்ணலை. உங்கள் ஃபேமிலியை ஒரு லைஃப் ஸ்டைலில் வச்சுருப்பீங்க. இன்னொன்று உங்கள் பிஸ்னஸ், அதுவும்
கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே நேற்று ஒருத்தர் பேசினார். ஐ திங்க் ஹி ஸ்போக் ஃப்ரம் ஜோஹோ. ஹி வாஸ் ஆனுவல் இன்கம் இஸ் சம்வேர் அரௌண்ட் 30 lakh. அவரே நான் வந்து 5 crore எடுத்து வைங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணேன். அவங்களாவது கார்ப்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெரிய லைபிலிட்டி வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக மினிமம் 10 crore 20 crore உங்களுக்கு கொடுப்பாங்க. மினிமம் 5 crore நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. இது என்னன்னா தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். 1 crore ஆனுவல் இன்கம் வாங்குறேன், 1 crore ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேங்கிறாங்க, 5 crore ஃபைல் பண்ணுறேங்கிறாங்க. ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மறுபடியும் 1 crore டேர்ம் பிளான் வாங்கிக்கோங்க. அதுவாது வாங்கினீங்கன்னு சந்தோஷப்படுவேன். உங்களுக்குலாம் வந்து மினிமம் 10 crore டேர்ம் பிளான் எடுக்கணுங்க. அது செலவு தான். அன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. ஐ டோல்ட் அவர் நம்பரே நான் மறந்துட்டேங்க. இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் கன்சல்டிங் ஃபீ வாங்குறதுக்கு காரணம்னா இந்த ஃபாலோ அப் பண்ணுறது. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி பதில் சொல்லுவேன். இந்த வேலையே வச்சுக்க மாட்டேன். அவங்க விரும்பணுங்க, அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக எனக்கு மூலியமாக எடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசைப்படணும். இவர் சின்சியராக பண்ணுறாருன்னு அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இருக்கணும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ரேப்போ, ஒரு ட்ரஸ்ட் பேஸ் அந்த இது இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குமே இப்போ நான் சொல்லிடுவேன், நான் சொல்கிறது கரெக்டாக என்னென்னா நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களுக்குமே அவர் 1 crore ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேங்கிறாரு, வெறும் 1 crore டேர்ம் பிளான் வச்சிருக்காரு. சார் நீங்கள் 10 crore எடுக்க வேண்டாம். 10 crore எடுத்தாலே அவருக்கு வெறும் 12 வருஷத்துக்கு வெறும் 4,00,000 தான் ப்ரீமியம் வருது. தாராளமாக அவர் பே பண்ணலாம். ஏன்னா அவர் 85 வயசு வரைக்கும் இருக்கும். 85 தாண்டலைன்னா அந்த 10 crore சில்ட்ரனுக்கு போகுது. அது வேற விஷயம், விட்டுருங்க. அவர் என்ன லைபிலிட்டி நாளைக்கு இருந்தாலும் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அந்த 10 crore. ஒரு சில இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பேங்க் வந்து உங்களுக்கு லோனை நீங்கள் அந்த காசை வச்சு கொடுக்கணும்னு கூட சொல்ல முடியாது. இட் வில் ஒன்லி கோ டு யுவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். அந்த மாதிரி கூட பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் நான் 2-3 பேர் இப்படி வந்துட்டு 50 lakh 1 crore ஆனுவல் ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ணிட்டு வெறும் 1 crore கவர் வச்சிருக்காங்களேங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோவே போடுறேன். கார்பரேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறையா பேர் இந்த தப்பு பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் கிடையாது. என்னமோ உங்களை சேஸ் பண்ணி எல்லா இன்சூரன்ஸ் இது பண்ணுறவங்கலாம் வந்து வாங்கிட்டு போயிடுவான்னு நினைக்காதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஹெல்த்து, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று, உங்களுடைய ஏஜ் சீக்கிரம் எடுத்துட்டா பெட்டர். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் எந்த ஏஜில் எடுக்கிறீங்களோ அதை வச்சு ப்ரீமியம் ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த 12 வருஷமோ 15 வருஷமோ இல்லை ரெகுலர் பேயோ வாட் எவர். அதனால சீக்கிரமாக இதை பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவும் பார்க்கறது இல்லை, நமக்கு தான் நேரம். அன்றைக்கி ஒருத்தர் எம்எஸ்எம்இ கீமேன் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு கேட்டார், கன்சல்டிவ் எவ்வளோன்னு. திரும்பி பேசவே இல்லை. நான் நம்பரே டெலிட் பண்ணிட்டேன். வேண்டாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஜென்யூனாக பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா பீப்புள் ஹூ பிலீவ் இன் அஸ் அவங்க தான் பேசணும். இல்லாட்டி பேசவே வேண்டாம்னு நான் சொல்லிடுவேன். இட் இஸ் லைக் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியணும். அந்த செக்டாரில் நமக்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்துக்கோங்க, வேண்டாததை விட்டுருங்க. பேசவே மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, மீட்டிங்கில் இருக்கேன்னா மீட்டிங்லேயே இருந்துட்டு போக வேண்டியதுதான். நானும் தான் ஐடி செக்டாரில் இருந்தேன். இதை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பிடிச்சிருக்கு. நான் அதை விரும்பி ப்ரொமோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் அதை பற்றி பேசுகிறேன். அவ்வளோதான். பிஸ்னஸ் கொடுக்குறவங்க கொடுக்காட்டிங்க அது அவங்க இஷ்டம். நாளைக்கு இந்த வேலையை விட்டுட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோலாம் ஒரு சம் கைண்ட் ஆஃப் லெசன் மாதிரி யாருக்கோ இருந்துட்டு போகுது. அவங்களுக்கு அவங்க நினைக்கிறவங்க அதை வாங்கி போகிறாங்க, ஃபேமிலி செக்யூர் ஆகும். அவ்வளோதான். அதனால் கம் டு த டேபிள், டிஸ்கஷனுக்கு வாங்க. எம்எஸ்எம்இ பிஸ்னஸில் இருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள டிஸ்கஷனுக்கே வராமல் நம்ம பாட்டு ஜாலியாக இருந்துட்டு போவோம் அப்படின்ட்டு இருக்காதிங்க. ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டேர்ம் கவர் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். இந்த மாதிரி நாட் டு ஹர்ட் யூ ஆர் சம்திங். தேங்க்யூ. ஏன்னா யூ ஆர் வெரி பிஸி, லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மைண்ட். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1 hour டிஸ்கஷனுக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.